தமிழர்கள் எத்தனை பத்திரிகை வந்தாலும் நல்லவற்றை வாசிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு தி இந்து பத்திரிகையின் தமிழ் பதிப்பு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு நாளிதழின் தேவையையும் ஒரு வார இதழின் சேவையையும் ஒன்று கூட்டி செய்துவிட்டதுதான் தி இந்து பத்திரிகையின் மிகப்பெரிய வெற்றி என்று நினைக்கிறேன். 900 950 மில்லிமீட்டர் தான் மழை தமிழ்நாட்டில் கிடைக்குது. கேரளால 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது வருஷத்துக்கு. நமக்கு இயற்கை நமக்கு செய்த பாதகங்களில் இதுவும் ஒன்று. மழை குறைவு. நம்ம பள்ளத்தில் இருக்கோம். நமக்கு தண்ணீர் தருகிற மாநிலங்களாம் மேட்டில் இருக்கு. பூகோளம் தமிழ்நாட்டை இயற்கையாகவே வஞ்சித்திருக்கிறது. இது எப்படி ஈடுகட்டுவது? இயற்கை செய்த பிழையை, இயற்கை கொடுத்த தண்டனையை தமிழர்கள் நாம் எப்படி நேர்மறையாக மாற்றப் போகிறோம் என்பதுதான். இந்த 3000 மில்லிமீட்டர் பெய்கிற மழை கூட அரபிக்கடல்ல போகுது. அதுல பாதியை திருப்பி தமிழ்நாட்டுக்கு விட்டா எந்த மாநிலத்தோடு நமக்கு சண்டை இல்லை. கடைமடையில் நெல் விளையும். எங்கள் கடைசி விவசாயி 2 போகம் நெல் எடுப்பார். தஞ்சையில 3 போகம் கூட பண்ணலாம். இந்தியாவின் ஒருமைப்பாடு என்று பேசுகிறவர்களே, இந்தியாவில் பெய்கிற மழையே இந்தியாவுக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி இந்த நாட்டில் ஒருமைப்பாடு இருக்கும்? இந்தியாவில் பெய்த மழை இந்தியாவுக்கு சொந்தமா இல்லையா? இந்த கேள்வியை கேட்பதற்கு இந்து பத்திரிகை வழிவகுக்கிறது. இந்து பத்திரிகை என்பது வாசிப்பதற்கான பத்திரிகை, யோசிப்பதற்கான பத்திரிகை என்பதை தாண்டி வாழ்வியலுக்கான பத்திரிகை என்று ஆகிவிட்டது. கடலூர் வெள்ளத்திற்கு நீங்கள் கொடுத்த பாயும் போர்வையும் வாசகனை பங்கு பெற செய்த இந்த உத்தி இருக்கிறதே, இது வாசகனை பத்திரிகையின் பங்குதாரராக செய்வதற்கான உத்தி. வாசகன் இந்த பத்திரிகைக்கு தானும் ஒரு பங்குதாரராக மாறுகிறான். இந்த வாழ்வியலுக்குள் அவனும் வருகிறான். நான் வாசகன் மட்டுமல்ல, நான் கொடையாளன், சமூக பொறுப்பு மிக்கவன், நான் இந்திய குடிமகன், பொறுப்பு மிக்கவன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பை தி இந்து பத்திரிகை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. எண்ணம், சொல், செயல் மூன்றால் ஆக்கப்படுகிறான் மனிதன். எண்ணுவது எளிது, சொல்வது சுலபம், செயலாகுவதுதான் அபூர்வம். சொல் என்பது வெறும் பித்தளை, செயல்தான் தங்கம். கடலூர் மாவட்டத்தினுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் அள்ளி வழங்கி இருக்கிறீர்கள். இந்த மழை நம் சமூகத்துக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறது. பல்கலைக்கழகங்கள் சொல்லாத பாடத்தை மழை கற்றுத் தருகிறது. மழை என்ன சொல்கிறது? என் வீட்டுக்குள் மனிதர்கள் குடியிருக்க வேண்டாம் என்று மழை சொல்கிறது. என் வீட்டுக்குள் நீங்கள் குடி வந்தால் உங்கள் வீட்டுக்குள் பாம்பு வரும் என்று மழை சொல்லிக் கொடுக்கிறது. எதிர்காலத்தை திட்டமிட வேண்டாமா? அரசியெல்லாம் விடுங்க சார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தே தீரணும். அது இந்திய சமுதாய அரசியலமைப்பு சட்டம். அதிகாரிகள் இருப்பார்கள், எல்லாம் நடக்கும். மக்கள் இருப்பார்கள், நடக்கும். அழுது கொண்டே இந்த சமூகத்தை நேசித்துக் கொண்டிருப்போம், நடக்கும். அதெல்லாம் வேற விஷயம். தொலைநோக்கு பார்வை என்று இந்த சமுதாயத்திற்கு வேண்டாமா? 2050 சென்னையின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் என்று யூகிக்க வேண்டாமா? 2050 குடிநீரின் தேவை எவ்வளவு இருக்கும்? வீடுகளின் தேவை எவ்வளவு இருக்கும்? மக்களுடைய ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்கும்? மரங்களின் அளவு எவ்வளவு இருக்கும்? தொலைபேக்க வேண்டாமா? 2050 விடுங்க, 2025 திட்டமிடுங்கள். இந்த மழை கற்றுத்தருகிற பாடம், தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்தில் தண்ணீர் இருக்கட்டும், மக்கள் இருக்க வேண்டிய இடத்தில் மக்கள் மட்டும் இருக்கட்டும் என்பதுதான் இந்த மழை சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம். நம்முடைய முன்னோர்கள் செய்த சில பிழைகளுக்கு, தவறுகளுக்கு தீர்வு என்பது ஒரு பத்திரிகை செய்துவிட முடியாது, ஒரு தனி மனிதன் செய்துவிட முடியாது. இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் ஒட்டுமொத்த சிந்தனை தான் ஒரு சமூகத்தை மீட்டெடுக்கவே தவிர ஒரு தனிநபர் அல்ல, ஒரு நிறுவனம் அல்ல. அரசாங்கம் என்பது இருப்பதில் பெரிய நிறுவனம், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய நிறுவனம். அரசாங்கம் என்பதுதான் அதிகபட்சம் கடன் வாங்குகிற பொதுத்துறை நிறுவனம், வேறொன்றும் இல்லை. தனியார் நிறுவனம் கடன் வாங்குற மாதிரி அரசு கடன் வாங்குவதற்கான ஒரு பெரிய எந்திரம், அவ்வளவுதான். இதையெல்லாம் தாண்டி, நிகழ்காலம் தாண்டி, அரசியல் தாண்டி, ஜாதி தாண்டி, மதம் தாண்டி
ஆட்சியை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி நம் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணில் என்ன விட்டு செல்ல போகிறோம் என்ற கேள்வி எழுப்புவதுதான் இந்த மழை நமக்கு விட்டு சென்றிருக்கிற பாடம். கடலூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு போர்வை கொடுங்கள், ஒரு பாய் கொடுங்கள் என்று இந்து ஒரு வேண்டுகோள் விட்டவுடன் கொட்டி குவிந்திருக்கிறது மக்களின் மனசு, வாசகர்களின் மனசு. அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது அள்ளி கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள், கிள்ளி கொடுக்க வேண்டியவர்கள் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். இதான் ரொம்ப பெருசு. வாழ்த்துகிறேன். நானும் இந்து வாசகன்தான். உங்கள் பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. கடலூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு மட்டும் இருக்கிறார்கள் என்று நம் பார்வையெல்லாம் அங்கே செல்கிறது. அங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நகரம் மறக்கப்பட்டிருக்கிறது. முந்தா நாள் என் வீட்டுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள், 1000 விளக்கு பெண்கள் வந்து கோரிக்கை வைத்தார்கள். ஒரு 800 குடும்பம், 800 ரேஷன் கார்டு கவனிக்கப்படாமல் கிடக்கிறது. எங்கள் வாழ்க்கையே தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது. எங்கள் வீட்டுக்குள் நாங்கள் போனால் வீடு இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை என்று கண்ணீரோடு கேட்டிருக்கிறார்கள். அந்த 1000 விளக்கில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு பாய் ஒரு போர்வை வீதம். வாசகர்களே, உங்கள் வரிசையில் நின்று வைரமுத்துவம் 1000 பாய் 1000 தலையணை என்பதை இங்கே வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் வாழ்த்துக்களோடு ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்தியாவின் ஒரு கூறு. இந்தியாவை காப்பாற்றுவதற்கு, இந்தியனை காப்பாற்றுவதற்கு இந்தியா கடமைப்பட்டிருக்கிறது. இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியனும் கடமைப்பட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.